உலகம் முழுவதும் உள்ள சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நாட்டு மருத்துவம், நலம் தரும் மருத்துவம், எல்லோருக்கும் ஏற்ற பக்க விளைவுகள் இல்லாத, பாதுகாப்பான பண செலவுகள் இல்லாத மருத்துவம். எளிய மருந்துகளை இந்த நிகழ்ச்சியிலே நாம் ஒவ்வொன்றாக பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம். இன்று சில மருத்துவ குறிப்புகளை நாம் தெரிந்து கொள்வோம். The prostate gland inflammation என்று ஆங்கிலத்திலே சொல்லுவது வழக்கம். ப்ராஸ்டேட்டிக் ஹைப்பர்ப்ளேசியா என்று சொல்லுவது ஆங்கிலத்திலே. இதற்கு த ப்ராஸ்டேட் ஸ்பெசிஃபிக் ஆன்டிஜன் என்கின்ற நச்சு குருதியிலே அதிகமாவது ஒரு காரணமாக விளங்குகிறது. இது விந்து கோளத்தை வீக்கமுறச் செய்து சிறுநீரை அடைக்கக்கூடிய ஒன்றாக, அவசரமாக செலுத்தக்கூடிய ஒன்றாக, அல்லது சொட்டு சொட்டாக சிறுநீர் வெளிவரக்கூடிய ஒன்றாக, பல தொல்லைகளை கொடுக்கக்கூடிய ஒன்றாக இந்த ப்ராஸ்டேட் கிளாண்ட் இன்ஃப்ளமேஷன் என்று சொல்லுகின்ற நோய் நமக்கு தொல்லையாக தருகிறது. இது குறிப்பாக 40 வயதுக்கு மேலாக, 60 வயதுக்குள்ளாக பல ஆண்களை துன்புறுத்துகின்ற ஒரு நோயாகும். சாதாரணமாக குருதியிலே 25 முதல் 40 வயது உள்ளவர்களுக்கு 2.5 ng/ml என்று இருக்க வேண்டிய PSA ப்ராஸ்டேட்டிக் ஸ்பெசிஃபிக் ஆன்டிஜன் என்பது 4க்கு மேலே போகின்ற பொழுது தொல்லையை தரக்கூடியதாக விளங்குகிறது. குறிப்பாக 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு 6க்கு மேலாக சென்று அவர்களுக்கு தொல்லை தரக்கூடிய ஒன்றாக இது விளங்குகிறது. இந்த PSA வேல்யூ என்று சொல்லக்கூடிய நச்சை குறைப்பதற்கு லைகோபீன் என்று சொல்லக்கூடிய சத்துவம் நிறைந்த தக்காளி ஒரு அற்புதமான மருந்தாகிறது. டொமேட்டோ என்று ஆங்கிலத்திலே சொல்லக்கூடிய ஒன்று. இந்த தக்காளி சாறு ஒரு டம்ளர் அளவுக்கு அன்றாடம் சில நாட்கள் பருகி வருகின்ற பொழுது இந்த PSA என்கின்ற சத்துவத்தினுடைய அளவை குறைக்கக்கூடியதாக, குருதியிலே இருந்து அதை சரி கட்டக்கூடியதாக இந்த தக்காளி சாறு விளங்குகிறது. இந்த தக்காளியை பயன்படுத்துகின்ற பொழுது அதனுடைய விதையோடு பயன்படுத்துவது என்பது நன்மை பயப்பதாக விளங்கும். அது மட்டுமல்லாமல் இது இதயத்துக்கும் பலம் தரக்கூடிய ஒன்றாக, குருதி நாளங்களுக்கு நலம் தரக்கூடியதாக இந்த தக்காளி சாறு விளங்கும் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அன்பான நேயர்களே, த ஹோயர்ஸ்னஸ் ஆஃப் வாய்ஸ் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுவது தொண்டை கரகரப்பு, தொண்டை கம்மல், இருமல், இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே இந்த சிட்ரஸ் லெமன் என்று சொல்லக்கூடிய எலுமிச்சை சாறு ஒரு அற்புதமான மருந்தாகிறது. ஒரு தேக்கரண்டி எலுமிச்சை சாறு எடுத்து அதனோடு போதிய தேன் சேர்த்து அரை டம்ளர் வெதுவெதுப்பான நீரிலே இட்டு உறவாடும்படி கலந்து அந்தி சந்தி என்று 2 வேளை சில நாட்கள் பருகுகின்ற நிலையிலே தொண்டை கட்டு, தொண்டை கம்மல், தொண்டை எரிச்சல், இருமல், சளி இவற்றையெல்லாம் போக்கி சுவாச பாதையை சீர் செய்யக்கூடிய ஒன்றாக இந்த எலுமிச்சை சாறும் தேனும் விளங்கும் என்பதை இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அன்பான நேயர்களே, உணவிலே மருந்து என்கின்ற வகையிலே நாம் ஒவ்வொரு பொருளையும் உணவிலே இருந்து மருந்தாக்கி பார்க்கின்றோம். அந்த வகையிலே நாம் விரும்பி உண்ணக்கூடிய ஒரு சுவையான ஒரு கிழங்கு பீட்ரூட் என்ற கிழங்கு. பீட்டா வல்காரிஸ் என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது, பீட்ரூட் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுவது, பாலங்கி என்று வடமொழி பெயரை பெற்றிருக்கிறது. இதனுடைய சாறு குருதி வண்ணத்தை பெற்றிருப்பது, நன்கு சிவந்த வண்ணமுடையது இது என்பதனாலே உணவுக்கு நிறம் கூட்டக்கூட இது பயன்படுத்துகின்ற ஒன்றாக விளங்குகிறது. இதனுடைய சாறு
நாம் பருகுகின்ற நிலையிலே ஒரு ஹெப்படோ ப்ரொடெக்டிவ் என்கின்ற வகையிலே கல்லீரல் மண்ணீரல் என்று சொல்லக்கூடிய வலப்பாட்டீரல் இடப்பாட்டீரல் என்ற இருவித ஈரலுக்கும் பலம் தரக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. ஒரு சர்க்கரை நோயை மட்டுக்குள் வைத்து கொள்ளக்கூடிய ஒன்றாக சர்க்கரை நோயாளிகளும் இதை சாப்பிடக்கூடிய ஒன்றாக திகழ்கிறது. ஒரு டயூரிட்டிக் என்கின்ற வகையிலே சிறுநீர் பெருக்கியாக திகழ்கிறது. இதில் இருக்கின்ற லைகோபீன் என்று சொல்லக்கூடிய சத்துவம் ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் என்கின்ற வகையிலே செயல்பட்டு புற்று வாராமல் தடுக்கக்கூடியதாக விளங்குகிறது. விட்டமின் B1, B6, B12 என்று சொல்லக்கூடிய 3 விட்டமின்களை பெற்றிருக்கிறது. நியாசின் என்று சொல்லக்கூடிய சத்துவத்தை பெற்றிருக்கிறது. மெக்னீசியம், பாஸ்பரஸ், பொட்டாசியம் என்று சொல்லக்கூடிய சத்துவங்களையும், ஃபோலேட் என்று சொல்லக்கூடிய சத்துவங்களையும், இதனுடைய பெயரிலேயே பீட்ரூட் என்று சொல்லுகின்ற பெயரிலேயே இருக்கின்ற பெட்டாலின் என்கின்ற வேதிப்பொருளையும் இது உள்ளடக்கி உள் உறுப்புகள் அத்துணைக்கும் நலம் தரக்கூடிய ஒரு கிழங்கு உணவாக, இல்லை இதனுடைய சாறு நமக்கு மருந்தாக பயன் தருகிறது. இந்த கிழங்கை நாம் அடிக்கடி பயன்படுத்துவதனாலே பல்வேறு நோய்களிலே இருந்து நமக்கு விடுதலை கிடைக்கிறது. ஈரல் பலம் பெறுகிறது, இதயம் நலம் பெறுகிறது. இந்த ஃபேட்டி லிவர் என்று சொல்லக்கூடிய ஈரலுடைய வீக்கத்தை கூட வற்ற செய்யக்கூடியதாக விளங்குகிறது. கொழுப்பு சத்துவத்தை கரைக்கக்கூடியதாகவும் இது திகழ்கிறது. சிறுநீரக பாதுகாப்புக்கு இது மிகச் சிறந்ததாகவும் விளங்குகிறது. அன்பான நேயர்களே, இந்த பீட்ரூட் சாதாரணமாக கீரையாக கிடைக்கின்ற பொழுது அதனுடைய இலைகளை நாம் தூக்கி எறிந்து விடாமல் அந்த இலைகளை தீநீராகவோ அல்லது சமையலாகவோ மற்ற கீரைகளை போல நாம் பொரித்து சாப்பிடுகின்ற பொழுது இது கல்லீரல் மண்ணீரல் நோய்களுக்கு ஒரு நல்ல மருந்தாகிறது. அதோடு கூட வயிற்று கிருமிகளை வேறறுக்கக்கூடியதாகவும் புண்களை ஆற்றக்கூடியதாகவும் மேற்புற பூச்சாக பூசுகின்ற பொழுது இதனுடைய இலை விழுதுகள் தீக்காயங்கள் முதலாக பல்வேறு காயங்களை ஆற்றக்கூடியதாகவும் திகழ்கிறது என்பதை இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அன்பான நேயர்களே, பீட்ரூட் எப்படி மருந்தாகிறது என்று செயல்முறையிலே பார்ப்போம், வாருங்கள். நேயர்களே, நாம இன்னைக்கு பீட்ரூட்டை பயன்படுத்தி உயர் ரத்த அழுத்தம், மலச்சிக்கல், சர்க்கரை நோய் மற்றும் வயது முதிர்வால் ஏற்படக்கூடிய நரம்பு தொந்தரவுகளை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு மருந்து எப்படி தயார் பண்றதுன்னு பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: துருவிய பீட்ரூட், எலுமிச்சம்பழச்சாறு, கரியுப்பு, சீரகம். கல்லீரல் தொந்தரவுகள், மலச்சிக்கல், உயர் ரத்த அழுத்தம் போன்ற பிரச்சனை இருக்கிறவங்கெல்லாம் இந்த பானம் தினமும் கூட எடுத்துக்கலாம். அதே போல இரத்த சோகை இருக்கிறவங்களும் தினமுமே எடுத்துக்கலாம் பீட்ரூட் ஜூஸை. மற்றவர்கள் வாரம் ஒரு முறை அல்லது இருமுறை பீட்ரூட்டை உணவாக பயன்படுத்திட்டு வரலாம். அல்லது இந்த மாதிரி ஜூஸாக நம்ம தயார் பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா இது ஒரு நல்ல டீடாக்சிஃபைங் ஏஜென்ட்டாக இருக்கும். லிவருக்கு நல்ல டீடாக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு மருந்தாக, நேச்சுரல் மருந்தாக இருக்கும். இதோட நம்ம கரியுப்பு சேர்த்தோம், பீட்ரூட்டோட கரியுப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் ஒரு அரை தேக்கரண்டி அளவு. இதோடவே நம்ம கொஞ்சம் எலுமிச்சம்பழச்சாறு, ஒரு 5 ml அளவுக்கு எலுமிச்சம்பழச்சாறு விட்டுக்கலாம். கொஞ்சம் நீர் சேர்த்து அரைச்சிடலாம். இந்த பீட்ரூட் சாறு நம்ம அதில் இருக்கக்கூடிய நார் சத்தோட வடிகட்டாமல் அப்படியே எடுத்துக்கிறது மலச்சிக்கலுக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும். இந்த பீட்ரூட்ல பார்த்தோம்னா ஆல்ஃபா லிப்போயிக் ஆசிட் மற்றும் கோலின் சொல்லக்கூடிய பயோவேதி பொருட்கள் இருக்கு. இவை இரண்டுமே நரம்புகளுக்கு பலம் தரக்கூடிய மருந்தா இருக்கிறதுனால சர்க்கரை நோயாளிகளுக்கு ஏற்படக்கூடிய டயபெட்டிக் நியூரோபதியை தடுக்கக்கூடிய மருந்தா செயல்படும். அதே போல வயது முதிர்வால் ஏற்படக்கூடிய அல்சைமர், டிமென்ஷியா போன்ற ஞாபகம் சம்பந்தமான தொந்தரவுகள் வராம பார்த்து கொள்ளக்கூடிய ஒரு பானமாகவும் இது செயல்படும். கல்லீரலில் சேர்ந்து உள்ள நச்சுக்களை வெளித்தள்ளக்கூடிய ஒரு மருந்தா இருக்கிறதுனால வாரம் 2 முறையாவது நம்ம இந்த பானம் எடுத்துக்கிறது லிவருக்கு ரொம்ப நல்லது. அதே போல மலச்சிக்கல் இருக்கிறவங்க வாரம் 2 முறை பீட்ரூட்டை உணவா பயன்படுத்திட்டு வரும்பொழுது அவர்களுக்கு மலச்சிக்கல், அதனால் ஏற்படக்கூடிய மூலம் போன்ற தொந்தரவுகள் வராம தடுக்கக்கூடிய மருந்தா இருக்கும். பீட்ரூட்ல இருக்கக்கூடிய நைட்ரேட்
நம்ம ரத்த நாளங்கள்ல செயல்பட்டு உயர் ரத்த அழுத்தத்தை குறைக்கக்கூடிய மருந்தா இருக்கிறதுனால ஹை பிபி இருக்கிறவங்க, ஹைப்பர் டென்ஷன் இருக்கிறவங்க ரெகுலராகவே பீட்ரூட் ஜூஸ் பருகலாம். அன்பான நேயர்களே, பீட்டா வல்காரிஸ் என்று சொல்லப்பெறுகின்ற பீட்ரூட்டிலே பொட்டாசியம் என்கின்ற உப்பு சத்துவம் மிகுதியாக இருக்கிறது. மெக்னீசியம், பாஸ்பரஸ் மிக அதிகமாக இருக்கிறது. நியாசின் என்று சொல்லக்கூடிய விட்டமின் அதிகமாக இருக்கிறது. காப்பர், ஜிங்க் என்று சொல்லக்கூடிய இரும்பு சத்துவங்கள் அதிலே அதிகமாக இருக்கிறது. அதனோடு ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்துவம் இருக்கிறது. அயோடின் என்று சொல்லக்கூடிய சத்துவம் இதிலே மிகுந்திருக்கிறது. இப்படி இத்தனை சத்துவங்களும் சேர்ந்து இருப்பதனாலே தைராய்டு சுரப்பியிலே இருந்து இதயம் தொட்டு சிறுநீரகம் வரையிலே பல்வேறு நோய்கள் வாராமல் தடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மருந்தாகி பயன் தருகிறது. இந்த பொட்டாசியம், மெக்னீசியம் என்று சொல்லக்கூடிய இவை குருதி ஓட்டத்தை சீர் செய்து இரத்த நாளங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுத்து ஞாபக சக்தியை அதிகப்படுத்தக்கூடிய ஒன்றாக திகழ்கிறது. மறதி என்கின்ற நிலை வயது முதிர்விலும் வாராமல் தடுக்கக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. இந்த பீட்ரூட்டோடு நாம் எலுமிச்சை சேர்த்திருக்கின்றோம், சீரகம் சேர்த்திருக்கின்றோம். இவற்றை ஒரு பானமாக வாரம் 2 முறை அல்லது 3 முறை நாம் பருகி வருகின்ற நிலையிலே இந்த ஃபேட்டி லிவர் என்று சொல்லக்கூடிய கல்லீரலை பற்றிய கொழுப்பு சத்துவத்தை கரைத்து கல்லீரலுக்கு பலம் தரக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. அதோடு கூட ஒரு டயூரிட்டிக் என்கின்ற நிலையிலே சிறுநீரகத்திலே சேர்ந்து இருக்கின்ற மாசுக்களை வெளிப்படுத்தி சிறுநீரகத்தை சீர் செய்யக்கூடியதாக விளங்குகிறது. இதில் இருக்கின்ற நார் சத்துவம் மலச்சிக்கல் வாராமல் தடுக்கக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. எப்பொழுது மலச்சிக்கல் இல்லையோ அப்பொழுது இந்த கொலைட்டிஸ் என்று சொல்லக்கூடிய மலக்குடலிலே ஏற்படுகின்ற அழற்சி, வீக்கம், அது தொடர்ந்த புற்று ஆகியவை வாராமல் தடுக்கக்கூடிய ஒன்றாக இந்த பீட்ரூட் சாறு விளங்குகிறது. அதோடு கூட ஹீமோகுளோபின் என்று சொல்லக்கூடிய குருதியிலே இருக்கின்ற இரும்பு சத்துவத்தை அதிகப்படுத்தக்கூடிய ஒன்றாக பீட்ரூட் சாறு திகழ்கிறது என்பதையும் நாம் மறத்தல் ஆகாது. அன்பான நேயர்களே, நாம் உணவாக பயன்படுத்துகின்ற பீட்ரூட்டிலே எவ்வளவு மருத்துவ குணங்கள் இருக்கிறது என்று நாம் தெரிந்து கொண்டோம். இது போல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.